இப்ப சொல்லுங்க ஆதிசேஷன், மித்ரா யாரு? இங்க பாருங்க, நானும் மாமாவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்தது உண்மைதான். ஆனா மித்ராவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த வீடியோல ஏதோ சதி இருக்கு. ஆமா, என் தங்கச்சிக்கு ஒரே பொண்ணு நந்தினி தான். மித்ரான்னு யாருமே கிடையாது. ஓகே, வீடியோல இருக்கிறது பொய்ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் உண்மைதானே? அத கொடுமா. இது இங்க இருக்கிற சொத்தை விக்கிறதுக்கு பவர் கொடுத்து நந்தினி அப்பா எழுதி கொடுத்திருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட். இத நீங்க பாருங்க மேடம். நாகரத்ன பூபதியின் மகனான நாகராஜனாகிய நான், எனது வாரிசான மூத்த மகள் நந்தினி மற்றும் இளைய மகள் மித்ரா, எனது மனைவி பானுமதியின் மூத்த சகோதரன் ஆதிசேஷன் ஆகிய மூவருக்கும் இப்ப என்ன சொல்றீங்க? மித்ரா யாருன்னு தெரியாதா? ஆமாங்க, தெரியாது. இதெல்லாம் பொய் பித்தலாட்டம். எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்ப புரியும் பாருங்க. யாருக்கு தெரியாது? தெரியாதா? போய் சொல்லு. சொல்லு. உண்மையை சொல்லு. சொல்லியா? உண்மையை சொல்லியா? மித்ரா யாரியா? மித்ரா யாரு? சொல்லு. சொல்லியா? மித்ரா யாரு சொல்லு. புரியா இல்லையா? சொல்லியா? என்ன சார் கொண்டாடி அடிக்கிற மாதிரி கண்ணத்துல அடிக்கிறீங்க? குடிய வச்சு நல்லா பகல குத்துங்க சார். மித்ரா யாரியா? சொல்லு. சொல்லியா? குத்துங்க சார், குத்துங்க, வாயிலே குத்துங்க. சொல்லியா? சொல்ல புரியா? சொல்லு. சொல்லியா? ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க சார். மித்ரா என்னோட பொண்ணு தான் சார். நாங்க தான் அவளோட அப்பா அம்மா. நீங்க எதுக்கு இவர் அடிக்கிறீங்கன்னு தெரியல சார். என்ன பிரச்சனைன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார். தெரியலையா? மேடம், இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. நான் உண்மையை வரவழைக்கிறேன் பாருங்க. சொல்லியா? மித்ரா யாரியா? சொல்லியா? சொல்லு. சொல்லு. சொல்லியா? சொல்லியா? சொல்ல புரியா? சொல்லு. மித்ரா யாரியா? சொல்லியா? ஏய், சொல்லு. சொல்லியா? மித்ரா யாரு? சொல்லியா? ஏய், சொல்லு. ஏய், சொல்ல புரியா? ஏய், சொல்லியா? சொல்லு. விடுங்க, கையெடுங்க. மித்ரா என்னுடைய தங்கச்சி தான். மித்ரா என்னுடைய சொந்த தங்கச்சி தான்.
எழுந்துட்டு போட்டோன்னு உன்னை மன்னிச்சு விட்டதுதான் தப்பா போச்சு. இன்னைக்கு உன் கதைய முடிக்கிறேன்டி. ஏய், ஏய், இன்னைக்கு உன் கதைய முடிக்கிறேன்டி. இவங்க மேடம் சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நான் எடுக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், விடுங்க மேடம், விடுங்க. இழுத்துட்டு போங்க இவளை. இதாண்டா அடி. எங்க இந்த மித்ராவை காணோம்? மாட்டினியா? எஸ்கேப்பாவை பாக்குற இந்த வரண்டி பேய் பொம்மை. மேடம், நீங்க பார்வதிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாப்பிள்ளை ரிஷி கூட நந்தினியோட ஆளுதான். நந்தினியோட பிசினஸ் பார்ட்னர் தான் இந்த ரிஷி. ரிஷியை நாங்க விசாரணை கூட்டிட்டு போகணும். நான் பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ண பார்வதி கல்யாணமும் நடக்காதா? இன்ஸ்பெக்டர், இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தரையும் விட்டு வைக்காதீங்க. எழுதிட்டு போங்க எல்லாரையும். விதி வலியதுன்னு நான் சொன்னதை அந்த அம்மா புரிஞ்சுக்கல. எல்லாத்தையும் காலம் புரிய வைக்கும்.
இந்த 2 பேர் கல்யாணம் நின்று போனதுக்கு பதிலா இந்த போர்டில் இருக்க பொண்ணு மாப்பிள்ளைக்காவது கல்யாணம் ஆயிருக்கலாம். தூக்கிட்டு போ. அம்மா இங்கப்பா. அம்மா கிட்ட அப்புறம் பேசலாம், நீங்க இப்படி வாங்கல. ஏன் ஆதி, அம்மா கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். நீ கொஞ்சம் இப்படி வாயேன். பா, நீங்க இருங்கப்பா, நான் அம்மா கிட்ட பேசணும். முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போய் உன் அம்மா கிட்ட பேசலாம். நீ வா ஆதி, ப்ளீஸ். முதல்ல நான் அம்மா கிட்ட பேசுறேன். இல்ல நீ வா ஆதி. மித்ரா நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவ நந்தினியோட தங்கச்சின்ற உண்மை தெரிஞ்சதும் அம்மா மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல அம்மா இப்படி நிலகுலைஞ்சு போனத நான் பார்த்ததே இல்லை. அதனால அம்மா கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். அதுக்காக சொல்லாம இருக்க முடியாது. இவ்வளவு நாள் சொல்லாம இருந்ததே பெரிய தப்பு. அவங்க ஆதாரம் கேட்பாங்கன்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தது. இதுக்கு மேல அம்மா கிட்ட எதையும் மறைக்க கூடாது. என் கல்யாண விஷயத்தை இன்னைக்கே சொல்லி ஆகணும். அவசரப்படாத ஆதி, கல்யாணம் தான் நின்னு போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீ உண்மையா சொல்லணும்னு அவசரப்படுற? நிலைமை கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். இப்ப அம்மா இருக்கிற நிலைமைய பார்க்கும்போது சொல்ல வேண்டாம்னு தோணுது மாப்ள. இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாது மாமா. ஏற்கனவே எங்க காதல் விஷயம் அம்மாக்கு தெரியும். அதனால்தான் இந்த கல்யாணத்துக்கு அம்மா இவ்வளவு அவசரப்பட்டாங்க. இதுக்கு மேலேயும் நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தேன்னா அது சரியா இருக்காது. உங்க எல்லாரையும் விட என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு நினைச்சவன் நான் தான். அப்படிப்பட்ட எனக்கே இப்ப அம்மா இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது சொல்ல வேண்டாம்னு தோணுது மாப்ள. இப்போ உண்மையை சொல்லாம விட்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையா? இன்னைக்கு நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லணுன்றது நான் ஏற்கனவே எடுத்த முடிவு. அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அம்மா கிட்ட நான் உண்மையை சொல்லியே தருவேன்.
பார்வதி, இது நம்ம 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ என்ன சொல்ற? நீங்க ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும் மாமா. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுல எனக்கு சம்மதம் தான். நான் இப்பவே போய் அம்மா கிட்ட உண்மையை சொல்ல போறேன்.